வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு 450 கோடி மூட்டை மூட்டையாக சிக்கியது. முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். யார்கிட்ட இந்த 450 கோடி சிக்கியிருக்கிறது, யார் இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார், இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 450 கோடி மூட்டை மூட்டையாக சிக்கியிருக்கிறது. யார் இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லைங்க, முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தான் இந்த சர்ச்சையில் மீண்டும் சிக்கியிருக்கிறார். என்னப்பா சொல்கிற, அவர் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கைது செய்யப்பட்டு ஜெயிலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டாரே, மீண்டும் என்ன சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார், நீ பொய்யான நியூஸ் சொல்கிற அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டுக்காக ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு இருக்கார். அதை பார்த்திங்கன்னா அன்று இரவு, அதாவது பார்த்திங்கன்னா சற்று முன்பு கிடைத்திருக்க தகவல் படி இன்று, அதாவது நேற்றைய இரவு பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த அதிரடியான சோதனையில் 450 கோடி பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக சிக்கியிருக்கிறது. இந்த மூட்டை மூட்டையாக 450 கோடியுமே அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான அசையா சொத்துக்களோட டாக்குமெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுகள், இந்த மாதிரி எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அமலாக்கத்துறை அதையுமே முடக்கியிருக்காங்க. ஸோ இதனால் வாழ்நாள் முழுவதுமே முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரும் அவருடைய மனைவியுமான விசாலாட்சியும் காலம் முழுவதும், வாழ்நாள் முழுவதுமே சிறை தண்டனை அனுபவிப்பது உறுதியாகியிருக்கிறது. இதில் எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது. இதனால் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது பார்த்திங்கன்னா திமுகவின் இருக்கிற முக்கிய புள்ளிகள் எல்லாருமே, திமுகவில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் இப்போது அமைச்சர் பொன்முடியும் சிக்கியிருக்கிறார். அதுக்கு முன்பு செந்தில் பாலாஜி, அப்புறம் ஏவா வேலு, ஸோ ஜெகத் ரட்சகன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான முக்கிய பொறுப்பில் இருக்கிற திமுக புள்ளிகள் தான் இந்த சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உட்கார்ந்துட்டுருக்காரு. இது ஒரு ஆபத்தான தகவல், ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு கிடைத்திருக்க சற்று முன் கிடைத்திருக்கிற ஒரு முக்கிய தகவல். அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த வாழ்நாள் முழுவதுமே சிறை தண்டனை என்பது ஒரு ஒரு அதிர்ச்சியான தகவல். இதுதான் வீடியோ அப்டேட். மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.